IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட முசுருதீனின் குடும்பத்தினரிடம் திருப்பூரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றி நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் தந்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக முசுருதீன் என்பவர் மேற்கு வங்கத்தில் தேசிய புலனாய்வு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் திருப்பூரில் இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. இது தொடர்பாக தொடர்ந்து நேற்றைய தினம் அவருடைய மனைவி மற்றும் சகோதரரை தேசிய புலனாய்வு பிரிவினர் மற்றும் நுண்ணறிவு பிரிவினர் அவர்களை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் முசுருதீன் நடவடிக்கை குறித்து அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை என தெரிய வந்திருக்கிறது. அவருடைய மனைவி ஷகிராவை பொறுத்தளவு அவரை காதல் திருமணம் செய்து கொண்டு இங்கே திருப்பூரில் தங்கி அவருடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சகோதரியை பொறுத்தளவு அவர்தான் முன்னதாக இங்கு வேலையில் சேர்ந்துள்ளார். அதன் அடிப்படையிலே முசுருதீன் தனது சகோதரர் உதவியுடன் தான் இங்கு தங்கியிருக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரருக்கும் முசுருதீன் குறித்து ஒரு அடிப்படையான தகவல் கூட தெரியவில்லை. அவர் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புடன் இருக்கிறார் என்பது குறித்து அவருக்கு தகவல் இல்லை என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய சகோதரர் மற்றும் மனைவியை எந்த காரணத்தை கொண்டும் திருப்பூரை விட்டு வெளியேற வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அவர் யாரிடமெல்லாம் திருப்பூரில் தொடர்பு வைத்திருந்தார், அவர் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பது குறித்து தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, முசுருதீன் தங்கியிருந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் அது கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பகுதி என்பதால் அந்த இடத்தில் ஏதாவது அவர் மறைத்து வைத்திருக்கிறாரா என்பது குறித்தும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நேற்றைய தினம் அவருடைய வீட்டிலிருந்து லேப்டாப் ஒன்றையும் நுண்ணறிவு பிரிவினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். போலீசார் மேற்கு வங்கத்தில் அவரை சுற்றி வளைத்த பிறகு அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கேயும் விசாரணை மேற்கொண்ட போது அவருடைய தந்தை அவருடைய முசுருதீன் மனைவிக்கு போன் செய்து அந்த லேப்டாப்பை யாரிடமாக கொடுத்துவிடு என்று ஒரு தகவலை அவர் பரப்பியிருப்பதாக அவரிடம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல்கள் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் லேப்டாப்பை எடுத்து சுதாரித்துக் கொண்டு யாரிடம் கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த காவல்துறையினர் அவர் அந்த இடத்தை சுற்றி வளைத்து அந்த லேப்டாப்பை பறிமுதல் செய்திருக்காங்க. அந்த லேப்டாப் எதுக்காக பயன்படுத்தினோம் என்று அவருடைய மனைவிக்கே தெரியவில்லை. முசுருதீன் பொறுத்தளவுக்கு அவரது மனைவியிடம் மணி டிரான்ஸ்ஃபர் செய்வதற்காக இந்த லேப்டாப்பை தான் பயன்படுத்தலாம் என தெரிவித்திருப்பதாக மனைவி காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வட மாநிலத்தைச் சேர்ந்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் அந்த பகுதியில் இருப்பதால் அவர்கள் பணம் செலுத்துவதற்காக ஒரு வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுத்தால் நமக்கு நல்ல வருமானம் வரும் என அவரது மனைவியிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் லேப்டாப்பை பயன்படுத்தி இருப்பதாகவும் தனது மனைவியிடம் சொல்லியிருக்கிறார். இது குறித்தும் அவரது மனைவி காவல்துறையிடம் விரிவாக சொல்லியிருக்கிறார். முதல்கட்ட விசாரணையில் அவரது குடும்பத்தாருக்கு இவர் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்ற எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை என்றுதான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களை தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் நம்முடைய தகவல்கள் சொல்லியிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.